இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் ஒரு நொடி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். தான் பொண்ணோட கல்யாணத்துக்காக எம்.எஸ். பாஸ்கர் வாங்கின கடனை கொடுத்துட்டு வரேன்னு போனவர் வரலனதும், அவங்க ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் கேஸ் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. கான்ஸ்டபிள் அந்த அம்மா கிட்ட, சரிம்மா உன் வீட்டுக்காரர் எப்ப இருந்து காணோன்னு கேட்டா, காலையில 10 மணில இருந்து காணோன்னு சொல்லுவாங்க. உடனே கான்ஸ்டபிள், ஏமா மணி இப்போ 9:30 தாமா ஆகுது, கடை சாத்தினாலே 10 மணிக்கு மேல ஆகும், நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாப்ல. இல்லையா, காலையில வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், பேசிட்டு இருந்தேன், லேட் ஆயிட்டு, இல்ல போன்ல சார்ஜ் போயிட்டுன்ட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லுவார் சொன்னதா. உடனே அவங்களும் கோவப்பட்டு, எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்குன்னுட்டு கந்துவட்டிக்காரன் பேரை சொன்னதுதான். அப்போ இந்த கேஸோட டீட்டெயில நம்ம ஹீரோ தமன்குமாரும் விசாரிச்சுட்டு, நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு இந்த கேஸ கையில எடுத்து அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா யார் யார் மேலாம் அவங்களுக்கு சந்தேகம் வருதோ அவங்களெல்லாம் புடிச்சு விசாரிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம இப்படி இந்த கேஸ விசாரிச்சுட்டு இருந்தா சடனா இன்னொரு பொண்ணோட மர்டர் கேஸும் விசாரிக்க அவங்க கிட்ட வரையும், அது சம்பந்தமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாக்குற நமக்கு என்னடா இது மிஸ்ஸிங் கேஸ விட்டுட்டு இதுல இறங்கிட்டாரேன்னு தோணும். மத்தபடி இந்த ரெண்டு கேஸுக்கும் பாத்தீங்கன்னா சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறது தாங்க இந்த படத்தோட கதையே. ஒரு மிஸ்ஸிங் கேஸ், ஒரு மர்டர் கேஸ், இதுல வர்ற ப்ராப்ளம் அதை எல்லாமே சூப்பரா கொடுத்திருப்பாரு இயக்குனர் மணிவர்மன். எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எம்.எஸ். பாஸ்கருக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும்னு வேற மாதிரி யோசிச்சேன். ஆனா என்னைக்கு நாம எதிர்பார்க்கறது நடந்திருக்கு. பட் நான் நினைச்சதை விட டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. சஞ்சய் மாணிக்கம் இசையில இந்த படத்துல பாத்தீங்கன்னா 2 பாட்டு தான், அதுவும் அப்பா பொண்ணு சாங்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி சொல்லணும்னா அந்த படம் பார்க்கும்போது போரே அடிக்கல. கட்டாயம் குடும்பத்தோட இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. படம் நல்லாவே இருக்கு. நீங்களும் இந்த மூவி பாத்துருந்தீங்கன்னா மறக்காம படம் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நண்பா நண்பி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.